என் அன்பு தங்கமே, இன்றோடு உன் கஷ்டகாலம் முடிய வேண்டிய நேரம். என் குழந்தையே, நாளை நீ சந்திக்கக்கூடிய இந்த நபரால் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடந்தே தீரும். நிச்சயமாக உன் வாழ்க்கையை நானே நினைத்தாலும் நடக்கக்கூடிய நல்லதை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை நோக்கிய உன்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து விட்டது. உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்வதற்கும், எப்பொழுதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வதற்கும், இந்த வராகி நான் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு உன் வாழ்க்கையை வழிநடத்த வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால், இப்பொழுது நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய மகிழ்ச்சிக்கு என்னாலும் நீ கட்டுப்பட்டு தாயின் அன்போடும் அரவணைப்போடும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களை மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள துணிந்துவிடு. என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை தந்துவிட்டது என்று சொல்லி நீ கலங்கி நின்றது எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும். உன்னை இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும். எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கே உனக்கான நம்பிக்கையை மன உறுதியோடு உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்க வேண்டியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை மன உறுதியோடு தர வேண்டியும் என்றும் உன் அம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பது போல, நீயும் நான் சொல்கின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நமக்கு நடப்பதை நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ துணிந்து நிற்க வேண்டும். எந்த நிலையிலிருந்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை கொடுக்கும் என்று நினைக்காதே. நீ எதிர்பாராத பல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டி இருக்கின்றது. நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி நான் வருகிறேன் என்பதனை நீ உணரப்போகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையும் உனக்கு பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டிய காலகட்டம். சட்டென்று ஒரு நொடியில் எதுவும் மாறிவிடப் போவது கிடையாது. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உன் வசமாகிவிடப் போவதும் கிடையாது. ஆனால் என் குழந்தையே, நீ நினைத்தால் நடப்பதை எல்லாம் எப்பொழுதுமே உனக்கே உனக்கானதாக உன் வசமாக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகள் இனி எப்பொழுதுமே உனக்கு வேண்டிய நம்பிக்கையை நிச்சயமாக நிறைவாக தந்து விடட்டும். இனிமேலும் எதற்கும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. எதற்கும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. நடந்து முடிந்ததையெல்லாம் நான் சரி செய்து தருகின்றேன். இதுவரையிலும் உன்னை பாடாய்படுத்திய விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக உன் வசமாக்கி தருகின்றேன். பலவிதமான திருப்பங்களும் எதிர்பாராத சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் வேண்டும். இனிமேலும் எதையும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காமல், எந்த சூழ்நிலையையும் எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையிலும் உனக்கான மாற்றத்தை நீ உணர வேண்டிய காலகட்டம். வராகி சொல்வது போல, நாளை நீ யாரை சந்திக்கப் போகின்றாய், யாரை கண்டால் உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, நாளைய தினம் ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை நாள். இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் நீ சந்திக்கின்ற ஒருவர் நிச்சயமாக தெய்வாம்சம் பொருந்தியவராக இருக்கிறார் என்றால், தெய்வங்களை எல்லாம் துணை கொண்டு உன் முன்னால் நிற்கிறார் என்றால், குறிப்பாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், முருகப்பெருமானை நினைவுபடுத்தும் விதமாக ஒருவரை கண்டாலோ, சிவபெருமானை நினைவுபடுத்தும் விதமாக ஒருவரை கண்டாலோ, லக்ஷ்மி தாயா ஆனவளையோ பார்வதி தாயா ஆனவளையோ நினைவுபடுத்தும் விதமாக யாரேனும் கண்டுவிட்டாயானால், அவர்களை பார்த்ததுமே உன் மனதிற்குள் அவர்களுக்குள் இருக்கின்ற தெய்வ கடாட்சம் என்னவென்று புரிய வைக்கும். தெய்வமே உன்னை தேடி வந்து விட்டதை நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிய வைக்கும். இப்பேற்பட்டு நாளை நீ யாரேனும் காண்கிறாய் என்றால், சிவபெருமானை காண வேண்டும் என்றால் அவரினுடைய ருத்ராட்சம் அணிந்த யாரையாவது கண்டுவிட்டால் போதுமல்லவா? முருகப்பெருமானை நீ உணர வேண்டும் என்றால் அவரினுடைய வேலையோ மயிலையோ நீ எங்கேயாவது கண்டுவிட்டால் அது போதும். இதுபோலத்தான் ஒவ்வொரு தெய்வங்களையும் நினைவுபடுத்தும் விதமாக ஏதாவது ஒரு விஷயம். நீ இப்பொழுது துளசி இலையை காண்கிறாய் என்றால் பெருமாள் உனக்கு நினைவிற்கு வந்து விடுவார் அல்லவா? அப்படித்தான் வெற்றிலையை
கந்த நினைவிற்கு வருவது போல, அரச இலையை கண்டதும் விநாயக பெருமான் நினைவிற்கு வருவது போல, வில்வ இலையை கண்டதும் சிவபெருமான் நினைவிற்கு வருவது போல, செம்பருத்தியை கண்டதும் உனக்கு வராகி தேவியை நினைவிற்கு வருவது போல, மிளகாய் வத்தலை கண்டதும் உனக்கு பிரத்யங்கரா தேவி நினைவிற்கு வருவது போல, நாளைய தினம் எதையாவது கண்டு உனக்கு எந்த தெய்வத்தினுடைய நினைவாவது வந்துவிட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்று அர்த்தம். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டிய உண்மைகளை உனக்கு நிறைவாக தரப்போகிறது என்று அர்த்தம். எல்லாவற்றையும் கடந்து நீ மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை தேடி இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றியை நீ உறுதியாக பெறப்போகிறாய் என்று அர்த்தம். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பேரதிசயத்தை நீ காண வேண்டும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பெருமகிழ்ச்சியை நீ கண்டு கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை, இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சிக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிருந்தால் அது போதும். இனியாவது நீ எந்த சூழ்நிலையையும் கண்டு வருந்தி விடாது. எந்த நிலையை கண்டும் என் பிள்ளை வேதனைப்பட்டு விடாது. உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்தாலே அது போதும். எல்லாமுமாக உன்னை வாழ வைக்க உன் தாயானவள் நான் வந்து கொண்டே இருக்கின்றேன். என் குழந்தையை, எல்லா சூழ்நிலைகளையும் நீ எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ கலங்காது. உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரங்களை உனக்கானதாக நீ பயன்படுத்தி கொள்ள தயாராக இரு. இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்காக இந்த சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக்கிட உண்மையை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? எல்லா நேரத்திலும் நீ கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் அந்த கண்ணீரை துடைக்க யாரும் வருவார்களா என்று எதிர்பார்க்காதே. அதற்கு மாறாக உன்னுடைய கண்ணீரை கண்டு ரசிக்கத்தான் இங்கு எல்லோரும் இருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் கண்ணீரை கண்டு ரசிக்கவும், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கண்டு ரசிக்கவும் இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே துடித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன்னுடைய கண்ணீரை காண இவர்கள் துடிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? எங்கே நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாயோ என்கின்ற ஒரு பயம். நீ அழுது கொண்டிருந்தால் முன்னேறவில்லை என்பது அர்த்தம். நீ சிரித்து கொண்டிருந்தால் முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். அதுதான் இவர்களினுடைய எண்ணமாகவும் மாறி இருக்கிறது. இந்த நிலையை எல்லாம் நீ உணர்ந்தால் உன்னை தேடி வரும் எல்லாமும் இந்த வாழ்க்கை இனிமேலும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உறுதிப்படுத்தி தந்துவிடும். எல்லா நிலையிலும் நீ இதையெல்லாம் தாண்டி உனக்கு பெற வேண்டிய அத்தனை வெற்றிகளையும் மன உறுதியோடு நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேடி வருவதை நீ கண்டு கொண்டாயானால் இனி உனக்கு எப்பொழுது என்ன நடக்கும் என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதும் உனக்கு சரியாக மனதில் தெளிந்துவிடும். சட்டென்று நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையை நீ மாற்றிக்கொண்டு உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். மனமுறுதியோடு நீ செய்ய வேண்டிய எல்லா மாற்றங்களையும் நான் நடத்தி தருவேன். மன மகிழ்ச்சியோடு உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகி விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? வராகி நினைத்து விட்டால் நான் நிச்சயமாக உன்னை தாண்டிய ஒரு சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க எப்பொழுதும் மன உறுதியோடு இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த சூழ்நிலைகள் உனக்கு எப்பொழுதுமே மிகுதியான நம்பிக்கையை நல்லபடியாக எடுத்து கொடுக்க வேண்டும். மிகுதியான மாற்றங்களை எப்பொழுதும் உன் வசமாக்கி தர வேண்டும். இனி நீ எதற்கும் கலங்காமல் இரு. நாளைய விடியல் உனக்கான வெற்றி விடியல். ஆடி வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தக்கூடிய நாள் என்பதனை நீ மறக்காதே. செய்ய நினைக்கின்ற விஷயத்தை தெளிவான எண்ணங்களோடு செய்ய நினைத்து விட்டால் வெற்றி என்பதனை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. உன்னுடைய சந்தோஷத்தை யார் நினைத்தாலும் உன்னிடத்தில் இருந்து பறிக்கவும் முடியாது.
என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.